பிரியமே, உன் வாழ்க்கையில் ஏற்படும் இன்பத் துன்பத்தை கடந்துதான் போக வேண்டும். ஏற்றுக்கொண்டு கடந்துதான் செல்ல வேண்டும். துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அதை நினைத்து நினைத்து எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருப்பதால் என்ன பயன் கிடைக்க முடியும் என்று நீ நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? எதையும் நினைத்து கவலைப்படாதே. எல்லாவற்றுக்கும் காலம் நிச்சயமாக தன் பதிலை சொல்லும். உலக நியதிப்படி தக்க சமயத்தில் உனக்கு பாடத்தை புகட்டும். சாயிநாதரே, நான் எப்பொழுதும் தோல்விகளையே திரும்ப திரும்ப சந்தித்துக் கொண்டிருக்கிறேனே. என் வாழ்க்கையில் மட்டும் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லையே. எனக்கு தோள் கொடுக்க, என் வாழ்க்கையை மீட்டெடுக்க யாருமே இல்லையே என்று மீண்டும் மீண்டும் வருந்திக் கொண்டே இருக்காதே. நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்ற தீர்க்கமான முடிவை எடுத்துக்கொண்டு உன் லட்சிய பாதையில் நீ முன்னேறிக்கொண்டே இரு. தொடர் முயற்சி உன் வாழ்வில் நிச்சயமாக நீ நினைத்ததை எல்லாமே உனக்கு நிறைவேற்றித் தரும். குழந்தையே, எப்பொழுதும் முயற்சியை விதைத்து கொண்டே இரு. முளைத்தால் அது மரமாகிவிடும், இல்லையேல் அது உரமாகிவிடும் மற்றொரு மரத்திற்கு. அதிர்ஷ்டம் வேண்டுமானால் பல நேரங்களில் உன் விரலை பிடிக்க மறுத்துவிடலாம். ஆனால் எப்பொழுதும், எந்த நேரமும், எந்த நொடியும் உன் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே. நிச்சயமாக அந்த அதிர்ஷ்டமே, உன் விரல் பிடிக்க குழம்பிய அந்த அதிர்ஷ்டமே உன்னை திரும்பி நின்று பார்க்கும். நீ செய்யும் ஒவ்வொரு சாதனையும், ஒவ்வொரு செயலும் முயற்சி என்ற ஒற்றை செயலிலேயே தொடங்கவிருக்கிறது. எனவே என் பிரியமே, வாழ்க்கையில் முயற்சி தவறிப் போகலாம். ஆனால் முயற்சிக்க நீ எப்பொழுதுமே தவறவே கூடாது. விதைக்கு தெரியாது தான் மரமாகப் போகிறோம் என்று, காய்க்கு தெரிவதில்லை தாம் கனியாகப் போகிறோம் என்று, பூவிற்கு தெரிவதில்லை மலராகப் போகிறோம் என்று, நூலிற்கு தெரியவில்லை நாம் தான் ஆடைய ஆகப் போகிறோம் என்று, கல்லிற்கு தெரியவில்லை நாம் தான் சிற்பமாகப் போகிறோம் என்று. ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே, தோல்வியில் வெற்றி உண்டு. தோல்விக்கு தெரியாது அதற்கு பின் வெற்றி உண்டென்று. எனவே என் கண்மணியே, முயற்சி செய்து கொண்டே இரு. அதற்கான பயிற்சியையும் செய்து கொண்டே இரு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து தழுவும். குழந்தையே, முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு. எப்பொழுதும் மனதை தளர்ந்து விடாதே. உன்னால் முடியும் வரை முயற்சி செய்து கொண்டு இரு நான் சொல்லவில்லை. நீ நினைத்ததை நீ முடிக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு. முடியாதது என்று உனக்கு எதுவுமே இல்லை குழந்தையே. நீ சாதிக்க பிறந்தவர்தானே. அதே போல எந்த நிலைமையிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்தே விடாதே. நீ உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டே இரு. உன்னுடைய எதிர்பார்ப்புகளை அதிகமாக குறைத்துக்கொள். உனக்கு தேவையானது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். வாழ்க்கையில் தோல்வி, அவமானம், துன்பங்கள் இவற்றையெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அந்த நினைவுகளையே எப்பொழுதும் மூழ்கி இருக்கக்கூடாது. எது நடந்தாலும் பயப்படாதே, கலங்காதே. உன் தடைகளையும் உனக்கு வரும் சறுக்கல்களையும் மாற்றி அமைக்கவே உன் சாயப்பா உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது, உன் அருகிலேயே உன் சாயப்பா அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது, வீணாக பயமும் கலக்கமும் உன் மனதில் ஏன் வருகிறது என் பிள்ளையே? எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. உன்மேல் நம்பிக்கையாக இரு. உன் வாழ்வில் மேல் நம்பிக்கையாக இரு. உன் சாயப்பா மேல் முழு நம்பிக்கையாக இரு. இந்த மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் பொழுது, ஒருவேளை முடிந்தால் நன்றாக இருக்குமே என்று மெல்லியதாக உனக்குள் ஒரு குரல் கேட்கும். அதுதான் நம்பிக்கையின் குரல். அந்த குரலின் பேச்சை கேட்டு உன் பயணத்தை தொடரு. நிச்சயமாக நீ வாழ்வில் அனைத்தையும் முடித்து காட்டலாம். எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்துக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக உச்சியை அடைய முடியும். எனவே என் குழந்தையே, நகர்ந்து கொண்டே இரு. அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. முயற்சி செய்து கொண்டே இரு. போராடி கொண்டே இரு. மறந்தும் கூட
ஒரு அடி திரும்பி எடுத்து வைக்கும் எண்ணத்தை கைவிட்டுவிடு. எதைத் தொடங்கினாலும் நம்பிக்கையோடு தொடங்க பழகு. நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே வெற்றி கனியை நிச்சயமாக ருசிக்க முடியும். எப்பொழுதும் நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. நீ சுமக்கின்ற அந்த நம்பிக்கையை நீ எப்போதாவது கீழே விழும் பொழுது அந்த நம்பிக்கை உன்னை சுமக்க செய்யும். எனவே நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு, முயற்சி செய்து கொண்டே இரு, விடாமுயற்சி செய்து கொண்டே இரு. நிச்சயமாக ஒரு நாள், இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உன் வாழ்வு உன் வசமாகும். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று உனக்காகவே காத்திருக்கிறது என்பதை எப்பொழுதும் எந்நேரமும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. முடியாது என்று சொல்லுவது மூட நம்பிக்கை குழந்தையே. முடியுமா என்று நீ கேட்பது உனக்குள் இருக்கும் அவநம்பிக்கையை காட்டும். முடியும் என்று சொல்வதே தன்னம்பிக்கை. எனவே என் குழந்தையே, எப்பொழுதும் முடியும் முடியும் என்று சொல்லிப்பார். முடிக்காததையும் உன்னால் முடிக்க முடியும். அந்த எண்ணங்களிலிருந்து, அந்த சொற்களிலிருந்து உன் எண்ணம்தான் வாழ்க்கையாகவே அமையும். எனவே நேர்மறை சிந்தனையோடு இரு. நல்ல நல்ல எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல், உன் செயல் போல் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நல்லதை மட்டுமே செய், நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். என் அன்பு குழந்தையே, எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் நாம் என்று நினைக்கும்போது ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர். எதிர்காலம் என்ற ஒன்று உனக்கு மிக பிரகாசமாக காத்திருக்கிறது என்பதை மட்டும் மறந்து விடாதே. அந்த எதிர்காலத்தை உனக்காக உன் அப்பா ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். என் பிரியமான பொக்கிஷத்திற்கு எப்படி வாழ்க்கை இருக்க வேண்டும், எவ்வளவு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து நினைத்து நான் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். என் பிரியமான கண்மணிக்காக எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும், இக்கட்டான நேரத்திலும் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். வெல்வதற்காகவே இங்கு பிறப்பெடுத்திருக்கிறேன். என்னை வெற்றியடைய செய்வதற்காகவே சாயப்பா இருக்கிறார் என்று மனதை தன்னம்பிக்கை வார்த்தைகளால் மட்டுமே நிரப்பிக்கொள். நேர்மறை சிந்தனைகளால் எப்பொழுதுமே உன் மனதை நிரப்பிக்கொள். எப்பொழுதும் உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்லபடியாகவே அமையும். உனக்கு வரும் தோல்விகளை தோற்கடிக்கும் உலகின் ஒரே ஒரு வலிமையான ஆயுதம் என்ன என்று தெரியுமா என் குழந்தையே? நம்பிக்கைதான். அந்த ஆயுதத்தை எப்பொழுதும் உன் கையில் வைத்துக்கொள். எது நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த ஆயுதத்தை மட்டும் கையில் வைத்து கொண்டே இரு. நிச்சயமாக நீ வாழ்வில் ஜெயிப்பாய், ஜெயித்து காட்டுவாய். அதற்கு உன் சாயப்பா உனக்கு சாட்சியாக இருப்பேன், உறுதுணையாக இருப்பேன். நான் இருக்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு, முயற்சியோடு செயல்படு, தன்னம்பிக்கையோடு இரு. வெற்றி நிச்சயம். வருந்தாதே என் பிள்ளையே. உன்னுடைய நல்ல வார்த்தைகளை செவிசாய்க்காமல் உன்னை விட்டு விலகியவர்கள்தான் வருந்த வேண்டுமே தவிர நீ வருத்தப்படவே கூடாது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் யார் நல்லவர்கள், யார் சந்தேக கண்ணுடையவர்கள், யார் தீயவர்கள் என்று சந்தேக கண்ணோடு எப்பொழுதும் யாரையுமே பார்க்காதே. நீ உன்னுடைய கடமையை செய்து கொண்டே இரு. ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கு இழைக்க வேண்டும், கெடுதல் நினைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் அதற்கான தண்டனையை காலம் அவர்களுக்கு கொடுக்கும். அவர்கள் அதற்கான தண்டனையை நிச்சயமாக அனுபவிப்பார்கள். உன்னுடைய கவலைகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிடு. எது வந்தாலும் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் தடைகளையெல்லாம் தகர்த்து எறியப்பார். அப்பொழுதுதான் வெற்றி என்னும் படிகட்டில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுவதை நீயே உணர்ந்து கொள்வாய். அதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்கு ஏற்படுத்துவேன். நீ இழந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் இழப்பதையும் உன்னிடம் இப்பொழுது இருப்பதையும் இழந்து விடுவாய். இருப்பதை நினைத்து மகிழ்ச்சியோடு வாழ பழகிக்கொள். இழந்தது, உன்னை விட்டு விலகி சென்றது எல்லாம் மீண்டு வரும், உன்னிடமே மீண்டு வரும். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்காதே. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு உண்டு. நான் உன்னை எப்பொழுதும் கைவிட்டு விடமாட்டேன். எனது ஆசிர்வாதத்தால் நீ எப்பொழுதும்
பாராட்டப்படுவாய். உன் வேதனை வேண்டுமானால் பலரை சிரிக்க வைக்கலாம். ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தவே கூடாது என்பதை முதலில் மனதில் நிறுத்திக்கொள். உன்னுடைய துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், கடன் சுமைகள், உன்னுடைய நோய் நொடிகள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும். உனது நிழலாக உன் அப்பா இருக்கும் வரை எதற்குமே நீ கலங்கக்கூடாது. உன்னுடைய வேதனையை நான் குறைப்பேன் சர்வ நிச்சயமாக. மனதில் நம்பிக்கையோடு இரு. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே உன்னுடைய அம்மா அப்பாவாகிய இந்த சாயி எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதுமே நான் உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன். உன் எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். எதற்குமே நீ கலங்காதே. நீ வேண்டிய அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். நான் அதை நிறைவேற்றியே காட்டுவேன். நீ விரும்பிய வாழ்வை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதாய் உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு நெருங்கிவிட்டது. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். நீ எதிர்பார்க்காததையும் எதிர்பாராத நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். சர்வ நிச்சயமாக இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நிச்சயமாக பொய்த்ததே இல்லை. எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும். எதுவுமே யாருக்கும் எங்குமே நிரந்தரமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மனதில் வேதனை அதிகமாகிவிட்டால் பலம் கூற ஊர் காலகட்டத்தில் வலுவாகி மாறிவிடும். உன் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் அடுத்தவரின் மீது கோபம் கொள்ளாதே. பிடித்தவரிடம் அன்பை வெளிப்படுத்த தேவையே இல்லை. உணர செய்தாலே போதும். அந்த அன்பு மிக சுலபமாக அவர்களுக்கு காட்டிவிடும். இயன்றதை இயலாதவருக்கு கொடுத்து உதவுதே இறை தொண்டை விட இன்றியமையாதது ஆகும். எனது ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. நீ எதை தேடுகின்றாயோ அது அப்பொழுதே அந்த நொடியே நான் உனக்கு காட்டி கொடுத்து விடுவேன். உன் கைகளில் ஒப்படைத்து விடப்போகிறேன். ஆனால் என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்கள்தான், என் வாக்கை பின்பற்றுபவர்கள்தான், என்னுடைய அறிவுரை கேட்பவர்கள்தான் நான் அவர்களுக்குத்தான் வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பேன். உங்களுடைய கட்டளைப்படித்தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய வாக்கை தவிர நான் வேறு எதையும் செய்யவே மாட்டேன். அப்படி இருக்கையில் என் வார்த்தையில் ஏன் இத்தனை தடைகளும் போராட்டங்களும் என்று உன்னுடைய கேள்வி எனக்கு புரியாமல் இல்லை என் பிள்ளையே. என் வாழ்க்கை போராட்டக்களமாக இருக்கிறதே என்று நீ எதை நினைத்து வருத்தக் கொள்கிறாயோ அது நிச்சயமாக உனக்கு சாதகமாக முடியும்படி நான் மாற்றியமைப்பேன். கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. ஆனால் உன்னுடைய கர்மாவினால் நீ இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. கடைசி நொடி போதும் உன் அத்தனை சூழ்நிலைகளையும் நான் மாற்றி அமைப்பேன். நம்பிக்கையோடு இரு. என் கைகளை இறுக பற்றிக்கொள். உன்னுடைய கஷ்டம் அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்கு வேண்டியதை நீ வேண்டக்கூட வேண்டாம். என்னிடம் பிரார்த்தனையாக வைக்கக்கூட வேண்டாம். உனக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து எப்பொழுதும் உனக்காக செய்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் எல்லா நொடியும் எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிவிடுகிறாய். நல்லதை நினை. அதே போல நீ மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்தால் அதுவே மீண்டும் உனக்கு வந்து சேரும். இதுதான் உலக நியதி. அப்படித்தான் உன் வாழ்க்கை எப்படி செல்ல வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னுடைய எண்ணம் வழியாகவும் உன்னுடைய செயல்கள் வழியாகவும் உன் வாழ்க்கையை நீயே தீர்மானம் செய்து விடுகிறாய் என் பிள்ளையே. மிக மோசமான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் மத்தியில் நாம் இருக்கும் பொழுது நம்மை பற்றி சுற்றி இருப்பவர்கள் என்ன யோசிக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டால் வீணாக மனம்தான் வேதனைப்படும். வாழ்க்கையை சரிவர ஓட்ட முடியாது குழந்தையே. எனவே உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் நீ செய்து கொண்டே இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைப்பார்கள், என்ன யோசிப்பார்கள், என்ன பேசுவார்கள் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தால் அடுத்த அடி கூட உன் வாழ்வில் நீ எடுத்து வைக்கவே முடியாது. 1000 பேசட்டும், 1000 பேசி இருக்கட்டும், எது வேணாலும் நடக்கட்டும். அவர்களுக்கு ஒரு வேலை நடக்க வேண்டும் என்றால் உன்னை தலையில் வைத்து கொண்டாடுவார்கள். அதுவே அந்த வேலை முடிந்துவிட்டால் உடனே உன்னை கீழே தள்ளிவிடுவார்கள்.
இதுதான் உலக நியதியும் கூட, இந்த உலகத்தில் வாழும் மனிதர்களின் மனோபாவமும் கூட. உன்னைப்போல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் சரிசமமாக எண்ணிவிடாதே. அனைவரையும் நல்லவர்களாகவே எண்ணிவிடாதே. நமக்கு எப்படி நல்ல பயன் நடக்கும் என்று தெரியாது. ஆனால் எப்படியும் நடக்கும் என்று நம்பலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை. எதையும் இலகுவாக நம்புவது சிலரின் இயல்பு. நீ அழகாய் இருக்கிறாய் என்று சொன்னால் அதை நம்புகிறோமோ இல்லையோ, சொல்கிறவன் மீது நமக்கொரு நம்பிக்கை வந்துவிடுகிறது. நம்பகமான கடை, நம்பகமான நிறுவனம், நம்பகமான மனிதர் என்று தம்மை பிறர் நம்ப செய்யும் முயற்சிகளில்தான் இந்த உலகமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. நம்புவதென்பது ஒரு எண்ணமாக இருக்கிறதே தவிர நம்பிக்கையாக எதுவுமே இல்லை. இரண்டில் எதுவாயினும் அது பூரணமாகவும் முழுமையாகவும் இருக்க வேண்டும் என்பதே உன் சாயப்பாவின் விருப்பம். அதுதான் உனது நிம்மதிக்கு உதவும் என்பது உன் சாயப்பாவின் வாக்கும் கூட. அவற்றோடு சந்தேகமும் சேர்ந்து பயணிக்கவே கூடாது. நம்பிக்கையோடு சந்தேகம் பயணித்தால் வீண் மன உளைச்சல்தான் உண்டாகும். நம்புவது உன்னை சார்ந்தவர்கள் மீதான உனது எண்ணம். அந்த எண்ணம் வளர்ந்து திட நம்பிக்கையாக திகழ வேண்டும். அப்பொழுதுதான் அது நம்பிக்கையாகவே மாறிவிடும். அந்த சூழல் நிகழும் பொழுது சந்தேகமே இல்லாமல் சகலமும் சாயப்பாதான் என்று உன் சாயப்பாவிடமே சரணடைந்து விடுவாய். அதுதான் நடக்கவும் போகிறது. எப்பொழுதுமே உன் வாழ்வு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் நிரம்பியே காணப்படும். எப்பொழுதும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிம்மதியாகவே நீ வாழ்வாய். இதை கேட்டுப்பார். உன் வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையாகவே இருக்கும். ஒரு சமயம் கிருஷ்ண பகவானும் அர்ஜுனரும் தோட்டத்தில் ஒரு அழகான பாதையில் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் பறவை ஒன்றை அவர்கள் பார்த்தார்கள். கிருஷ்ணர் அதை சுட்டி காட்டியபடி, அர்ஜுனா, அந்த பறவையை பார், அது புறாதானே என்று கேட்டார் கிருஷ்ண பரமாத்மா. உடனே அர்ஜுனர், ஆம் பிரபு, அது கண்டிப்பாக புறாதான் என்று கூற முற்பட்டதும் கிருஷ்ண பகவான், சற்று பொறு, கழுகு போல் எனக்கு தோன்றுகிறதே, அது ஒரு சமயம் கழுகோ என்று தன்னுடைய கேள்வியை எழுப்பினார் கிருஷ்ண பகவான். உடனே அர்ஜுனர், ஆமாம், அது நிச்சயமாக கழுகுதான் என்று அர்ஜுனனிடமிருந்து பதிலும் வந்தது. உடனே கிருஷ்ண பகவான், இல்லை இல்லை, அது கழுகு மாதிரியே இல்லை என்று கிருஷ்ணர் கூறி, கண்டிப்பாக அது காகம்தான் என்று தன்னுடைய நினைவை கூறினார். சந்தேகமே இல்லை கிருஷ்ணா, அது காகமேதான் என்றவாறு அர்ஜுனன் மீண்டும் கிருஷ்ணரிடம் பதிலுரைத்தான். அந்த தருணத்தில் கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே அர்ஜுனனை செல்லமாக கடிந்து கொண்டு, நண்பா, நீ என்ன குருடா? உனக்கு சொந்தமாக கண்கள் இல்லவே இல்லையா? நான் எது சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறாயே என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து கேட்டார். அதற்கு அர்ஜுனனோ, கிருஷ்ணா, நான் என் கண்களால் காணும் ஆதாரங்களை விட உன் சொற்களின் மீது அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நீ எது சொன்னாலும் அதை உருவாக்குவதற்கான சக்தி உங்களுக்கு இருக்கிறது. அதை ஒரு காகமாகவோ புறாவாகவோ அல்லது கழுகாகவோ நீங்கள் நினைத்தால் மாற்ற முடியும், மாற்றியும் காட்ட முடியும். ஆகையால்தான் நீங்கள் ஒன்றினை காகம் என்று சொன்னால் அது காகமாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறினேன். நீங்கள் கழுகு என்று சொன்னால் அது கழுகாக இருக்கும் என்றும் கூறினேன். மீண்டும் நீங்கள் புறா என்று சொன்னால் அதை புறா என்று நான் மீண்டும் கூறுகிறேன் என்று தன்னுடைய எண்ணத்தை விளக்கினாராம் அர்ஜுனர். பக்தி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த கதையே மிகப்பெரிய சான்று. ஆசிரியர் கடவுளின் மீதும் இப்படிப்பட்ட நம்பிக்கையை தான் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நன்மை தீமைக்கு இடையில் உள்ள போரை வெல்ல கிருஷ்ணர் மீது அர்ஜுனன் வைத்த அந்த பக்தியே முழு முதற் காரணமாக இருக்கும்.
வெற்றிக்கு மனப்பூர்வமான நம்பிக்கை மிக மிக அவசியம். கடவுள் பக்தனை விட பக்தியை மட்டுமே விரும்புவார் என்பதுதான் உண்மை. நம்பிக்கை இறைவன் மீது அதீத நம்பிக்கை வைத்துவிட்டால் நம் வாழ்க்கை எப்பொழுதுமே நல்ல விதமாகவே நடக்கும் என்பது அந்த இறைவனே கொடுத்த வரம். என் அன்பு பிள்ளையே, அந்த நம்பிக்கையை உன் சாயின் மீது நீ வைப்பாயென்றால் நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நடக்கும். நான் கூறியதும் எல்லாமே உனக்கு நிறைவேறும். கிருஷ்ணர் அர்ஜுனன் மீது வைத்த நம்பிக்கையை நீ என் மீது வைப்பாயானால் நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நடைபெறும். நான் கொடுத்த வாக்கு நிச்சயமாக உனக்கு நடக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். எந்த சூழ்நிலையிலும் நான் கூறியபடி அனைத்தையும் என்னால் மாற்றி காட்ட முடியும். ஒரே நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது என்பது உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் குழப்புகிறாய்? மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறாய்? தைரியமாக இரு, அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். நீ என்னுடைய பொக்கிஷம். அப்படி இருக்கும் பொழுது உன் மனதில் இருக்கும் வேண்டுதல்களை மட்டும் நான் எப்படி நிறைவேற்றாமல் விட்டுவிடுவேன் என்று நினைக்கிறாய்? உன்னுடைய மனதில் இருக்கும் குறைகளாலும் உன் எண்ண அலைகளாலும் எப்பொழுதுமே எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கிறாய். அந்த சிந்தனைகளால் நீ என்னை உணரவே முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய ஆறுதல் வார்த்தைகளை கேட்டு, தெய்வ வாக்கை கேட்டு உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து நீ வெளியே வருவாய் என்று நித்தம் நித்தம் நானும் உனக்கு வாக்குகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் உன் மனம் ஏனோ அதை உணர மறுக்கிறது. ஆனால் நீயோ என்ன செய்வது, அடுத்து என்ன செய்தால் நம் வாழ்க்கையில் இந்த வெற்றியை பற்றுவது, நம் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது என்பது போல சிந்தனையிலேயே மூழ்கியிருப்பதால் உன்னால் எதையுமே யோசிக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வை உன் ஆழ் மனதிலிருந்து நான் உரைத்து கொண்டே இருக்கிறேன். அதை ஏன் உணர முடியாமல் நீ இப்படி வேதனையில் தவித்து கொண்டிருக்கிறாய்? சாயப்பா மேல் அசைக்கவே முடியாத நம்பிக்கை வைப்பவர்களை நான் ஒருபோதும் தோற்று போகும்படி விட்டுவிட மாட்டேன். எப்பொழுதுமே என் குடும்பம், என் வாழ்க்கை, என் உறவுகள் என்று இருக்கும் நீ உனக்குள்ளேயே உனக்காக இருக்கும் உன் அப்பாவை மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள உன் மனம் மறுக்கிறது? உன் தேவைகளை அனைத்தையும் புரிந்து கொண்டு உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த சாய் அப்பாவின் உள்ளத்தையும் அன்பையும் எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய் என் பிள்ளையே?